and friends. All our friends are precious. Yeah! Taco, Ramba, Maya, Yip and Boris. Together till the end. Bom, bom, Bommy, Bommy and friends. Bom, bom, Bommy, Bommy and friends. Bommy and friends! நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்கு சுகர் வேணுமான்னு சொல்லுங்க. போட்டுட்டேன். ஏய் லிப்ரோ, உன்னோட டீல நான் கொஞ்சம் மில்க் அதிகமா ஊத்துட்டா? சொல்லு. வண்டர்ஃபுல். எனக்கும் அப்படி குடிச்சாதான் பிடிக்கும். சரி, உங்களுக்கு டீ எப்படி வேணும்னு சொல்லுங்க. என்னது, அணியோட வேணுமா? என்கிட்ட அணி இருந்தா கொடுப்பேன். Oh no. Oh லிப்ரோ, என்னோட லேனிக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. அது எப்படி உடைஞ்சு போயிருக்குன்னு பாரு. அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. என் பொம்மையை நான் இங்கதான் வைக்க போறேன். அப்பதான் யாரும் பார்க்காம இருப்பாங்க. நீ சரியா சொன்ன. அது வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரியும். இது என்னால நிச்சயமா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, கிட்டத்தட்ட முடிஞ்சது. இது பெட்டரா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு இது தாங்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஆமா, டாசில், டூசில், டீசில், டாசில், உஷ். அதுதான் என் நண்பன் டாக்கோ. அவன் கூட நானும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க கவலையே படாதீங்க லீனிங். நிச்சயமா ஏதாவது யோசனை பண்ணி உங்களை சரி பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த போட் ரொம்பவே அழகா இருக்கு டாக்கோ. ஹே, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பீச் அட்வென்ச்சர் டே நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹே, இது ரொம்ப ஃபன்னா இருக்குமா? இந்த போட் வேற ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி பாமி. இதை நான் தான் உருவாக்குனேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நீ ரியல் போட்ல போயிருக்கியா பாமி? நானும் நிச்சயமா ஏதாவது ஒரு நாள் ரியல் போட்ல போய் தான் ஆகணும். நானும் தான். ஹே, நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். ஹாய் பாமி, நான் இங்க என்ன பண்றேன் தெரியுமா? ஏதாவது ஓட்டையா? ஹே டாக்கோ, நீ அவகிட்ட சொல்லலையா? இல்ல, நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் என்கிட்ட சொல்லல. நான் சும்மா கெஸ் பண்ணேன். இது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்கு. நன்றி. Oh! Yaha! Hey! Wahoo! ஹாய் போரிஸ், உன்னோட சாண்ட் ஹவுஸ் எனக்கு ஏன் வீட்டை ஞாபகப்படுத்துது? Hey பாமி, நான் இப்ப ஸ்னோ ஹவுஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே இது ரொம்ப கூலா இருக்க போகுது. எப்பவுமே வீடுகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம எப்படியெல்லாம் அது கட்டுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பனி வீடு, காட்டுக்குள்ள இருக்க வீடு, டெசர்ட்ல ஹவுஸ் போட் கூட இருக்கும். அது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். மேக்ஸிமம் அதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரில தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான வீடு நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது.
இது ரொம்ப அருமையா இருக்குல்ல? வாவ், அட்டகாசம். ரொம்ப அழகா பிரமாதமாக இருக்கு. ஓ ஓஹோ, சூப்பராக இருக்கு. வாவ், ஹே. வாவ் மாயா, இது என்னது? இது ஒரு சூப்பரான ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓஹோ, வாவ். ஏய் பாத்து போரிஸ், காலையில இருந்து இத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணிருக்கேன். ஓ, நீ கவலையே படாத மாயா. நிச்சயமா நான் எதுவும் தப்பா பண்ண மாட்டேன். த த த த பா ஊ ஓ ஓ ஓ ஓ அச்சூ. ஓ போச்சு. அச்சச்சோ, அவ பாவம். ஹே போரிஸ், நீ என்ன பண்ணிட்ட? நான் வேணும்னு இப்படி பண்ணல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, மன்னிச்சிடு. ஏய் மாயா. ஓ ஓ நோ. நான் அப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹே போரிஸ், உன் வார்த்தை என்னன்னு எனக்கு புரியுது. இப்போ நீ என்ன பண்ண போற? இந்த மாதிரி நேரங்கள்ல நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் நானும் பண்ண போறேன். முதல்ல அவகிட்ட போய் நான் சாரி கேட்க போறேன். ஹோ ஹோ, ஹலோ. ஹாய் ராம்பா. நாங்க பீச் ட்ரெஷரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சது. நான் தான் சொன்னேன்ல, இத பாருங்க, சூப்பரா இருக்கு. இது கிரே கலர்ல கல்லு மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அதுதான் பீச் ட்ரெஷர். உண்மையாவா? ஏப்பே! நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த இடத்துல யாருமே பார்க்காத அற்புதமான ஒரு பொருளை கண்டுபிடிச்சேன். அதுவும் ஒரு ட்ரெஷர் தான். அத நான் ஸ்னாசல், டாசல், ஷால்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. பிரமாதமா இருக்கு. அத நான் பார்க்கலாமா? ப்ளீஸ். இது எனக்கு கிடைச்ச அற்புதமான ஸ்பெஷல் நெக்லஸ் டாக்கோ. இது என்னோட ஃபேவரட். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அது மேல கண்டிப்பா ஒரு நல்ல கேர் வைப்பேன். தயவு செஞ்சு அதை கொடு. வெல், ஓகே. நல்லா இருக்கே. ஏய் பாத்தியா, இப்ப என்னுடைய போட்டோ அதுல இருக்கு. இது எனக்கு கரெக்டா செட் ஆகுதா இல்லையான்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஓகே, ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். நிச்சயமா, நான் ப்ராமிஸ் பண்றேன். ஏய், நீ உண்மையாவே கலக்குற. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஹேய். ஹே गाइस, என்னால ரெடல் ஃபிஷ் ஜம்பிங்க பார்க்க முடியுது. ரிடல் ஃபிஷ்ல அங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. வாவ்! ஏப்பே! சூப்பரா இருக்கு. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏப்பே! வாவ். ஏப்பே! நீ பண்ண மிகப்பெரிய தப்ப மாயா மன்னிச்சிட்டா போல இருக்கு. ஆமா, எப்பவுமே நண்பர்களுக்குள்ள சாரி கேட்டு உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். ஹேய், சீக்கிரம் வெளிய வாங்க. அதுங்கள எங்க போச்சு? முதல்ல அதுங்க வெளிய வரும்போது நாம இல்லல. இப்போ நம்ம வந்ததும் அது உள்ள போயிடுச்சு. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு 4 கால் 2 கை இருக்கும்? என்னது, 4 கால்கள் 2 கைகளா? இந்த கேள்வி ரொம்ப டஃப்பா இருக்கு மாயா. அது ஒரு சேர். ஹேய். எதுக்கு கழுத்து இருக்கும் ஆனா தலை இருக்காது? கழுத்து இருந்து தலை இருக்காது, அது என்னது? ஏதாவது க்ளூ கொடு. உங்களால அதுல குடிக்க முடியும். அது என்ன பவுலா? நான் எப்பவும் அதுல தான் குடிப்பேன். நல்லா தான் கேஸ் பண்ணிருக்கேன், ஆனா அதுக்கு கழுத்து கிடையாதே. ஒருவேளை ஏதாவது கண்டெய்னர் மாதிரி இருக்குமா? ஒருவேளை கப் மாதிரி, இல்லனா கிளாஸ் மாதிரி, இல்ல ஒரு வேலட்டின், இல்ல கார்ட்போர்ட் பாக்ஸ். அது ஒரு பாட்டில். ஆமா, பாட்டிலுக்கு தான் கழுத்து இருக்கு, அதுக்கு தலையே கிடையாது. நீங்க சரியா சொன்னீங்க. ஹூரே! ஹேய்.
வெல், என்ன அழகு பாரு. நீ உண்மையிலே ஹேண்ட்ஸம் மங்கி தான். உன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. Wow! அடடா, ஓ நோ, போச்சு போச்சு. ஹே டாக்கோ, சீக்கிரம் வா. அந்த ரெடில் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, என்னாச்சுப்பா உனக்கு? ராம்பாவோட நெக்லஸ் நான் தொலைச்சிட்டேன். எப்படின்னு சொல்லு. யாராவது எடுத்துட்டாங்களா? ஆமா, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற நீ? அந்த யாரோ எப்படி இருந்தாங்க? அதாவது அதாவது அது என்ன மாதிரியே இருந்தா. என்ன சொல்ற? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹே, கொஞ்சம் இரு. ஓ நோ, போச்சு. அவன் சொல்ல போறான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மக்கி நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நெக்லஸ் திருடிட்டு போச்சான். அவன் கவலைப்படுறான். ஓ நோ, என்னோட நெக்லஸ் இப்படி அநியாயமா பறி போயிடுச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாத ராம்பா, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க 2 பேரும் அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு பாருங்க. நாங்க போய் அங்க அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்த்துட்டு வரோம். நான் ராம்போ கிட்ட இருந்து நெக்லஸ் வாங்கும் போது இதெல்லாம் நடக்கணுமா? ஒன்னும் புரியல. ஓ, நீ கவலைப்படாத டாக்கோ, நாம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன புரியுதா? இதுக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட பேட் மங்கி யாருன்னு தெரியல. உன்கிட்ட போய் திருடி இருக்காங்க. ஹே பாமி, அங்க கொஞ்சம் பாரு. ஓ, great, சூப்பர், terrific. terrific. நிச்சயமா டேசர் கிட்ட இதுக்கான ஆன்சர் இருக்கும். அது பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரியே இருக்கு டாக்கோ. ஸ்னாஷல் பட்டாஷல் ஷோல நான் கொடுத்த பிக்சர் மாதிரியே இருக்குல்ல இது. ஓ, ஸ்னாசில் டாசில் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். நமக்கும் அதுதானே பிடிக்கும் டாக்கோ. ஆனா இந்த தடவை நிச்சயமா நம்ம இப்ப பண்ண போறது நம்ம மங்கி ஃப்ரெண்டுக்காக. ரொம்ப நன்றி மை ஃப்ரெண்ட்ஸ். Doozle, Diesel, Dazzle, Push. அட, இது ஒரு கண்ணாடி. என்ன ஒண்ணுமே புரியல. இந்த கண்ணாடியில யார் தெரியுறாங்கன்னு பாரு. அங்க பாரு. அட ஆமா, அதுல நம்ம 3 பேர்ல டாக்கோ மட்டும் தான் தெரியறான். என்ன அதிசயம் இது? அது ஏன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற மங்கி அதுதான். ஆ, அப்படின்னா நீ ஒன்னதான் சொல்றியா? நான் உங்களுக்கு உண்மையே சொல்லல. நான் தண்ணில என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நெக்லஸ் தண்ணிக்குள்ள விழுந்தது. அப்படின்னா நீ அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்றியா? ஆமா, தண்ணில போக தெரிஞ்சவங்கள யாரையாவது நான் கூப்பிட்டு உதவி செய்ய சொல்லி நான் கேட்டிருக்கலாம். ஆனா அவசரத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். மாயா கிட்ட போய் நான் இந்த விஷயத்த பத்தி பேசும்போது நான் அவ என்ன ரொம்ப திட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அவ ஃப்ரெண்டு தானே, பரவாயில்ல விடுன்ட்டா. டாக்கோ, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான், புரிஞ்சுக்கோ. உண்மையை சொன்னதுக்கு அவ என்ன மன்னிச்சிட்டா. ஆனா இது அப்படி இல்ல. ராம்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ். அவ நிச்சயம் என்னை சும்மா விட மாட்டா. ஆனா பொய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு பதிலா உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் கரெக்ட் தான். உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். சரி சொல்லுங்க,
ராம்போ எப்ப இங்க வரும்? எங்களுக்கு தெரியல, ஆனா ரொம்பவே அப்செட்டா இருக்கா. இருக்காதா பின்ன? சாரி. அவகிட்ட இத பத்தி சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனா அதை விட்டாலும் நமக்கு வேற வழி இல்ல. உண்மையாதான் சொல்றியா? வர வழி இல்லையா? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஹேய் ராம்பா, நீ திரும்பி வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகலையே? இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஆனா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வாழ்க்கையில நெக்லஸை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்கும்? ஓ, ஃப்ரெண்ட்ஸ். ஓ. ஹேய், அவங்க சரியா சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம ராம்போவோட ஸ்னாசில் தி டாசில் நெக்லஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அது முடியுமா? தண்ணி கடியில இருக்க அவங்களோட உதவி இருந்தா நிச்சயமா முடியும். அவங்க உன்னோட நெக்லஸ் எடுக்க உதவி பண்ணுவாங்க. ஓ, என்னது இது? Hey. என்னோட நெக்லஸ். ஆமா, உன்னோடதுதான். ஹூரே! ஹூரே! நம்ம பாமிக்கு தான் நன்றியா சொல்லணும். ரொம்ப நன்றி மை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அற்புதமான அட்வென்ச்சரான பீச் டே இது. இதுக்கு மேல இதை பெட்டராக்க நம்ம என்ன பண்ணுவோனே தெரியல. என்னால பெட்டர் ஆக்க முடியும். அங்க பாருங்க, டாசில். டாசில் வந்திருக்க. வாங்க போலாம். ஹேய், ஹூ ஹூ ஹூ. அது என்னன்னு எனக்கு தெரியும். அது ஒரு லைஃப் ஜாக்கெட். இதோட பேரு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இது என்னன்னு சொல்றியா? இத நீ போட்டுட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள தவறி விழுந்தா கூட உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படின்னா தண்ணிக்கு மேல மிதப்போமா? நம்ம அதுல மூழ்க மாட்டோமா? அப்படின்னா நான் அதை போட்டுக்கிட்ட தண்ணில போய் மிதக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணில எதெல்லாம் நீந்துன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும், ஒரு வாத்து. வாக் வாக் வாக். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Diesel. Diesel. Dazzle. Push. நீங்க எப்ப போட்ல போனாலும் நீங்க நல்லபடியா ரைட் பண்றதுக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுதான் ஆகணும். ஒரு உண்மையான போட் கிடைச்சிருக்கு. பாத்தியா நண்பா? ஒரு உண்மையான போட். நாம இதுல ரைட் போலாம். வாங்க வாங்க வாங்க. Hey. வாவ். ஆக்சுவலா இதுல போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டாக்கு? இது டாக்கோலிஷியஸா இருக்கு. யா, ஆல்ரைட். இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. Hey. Ooh. Dazzle Land, a magic land, a place for fun and a place for dance. Can you do the dazzle dance? Come on, it's so much fun. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிடில் ஃபிஷ் நம்மள என்ன கேள்வி கேட்டதுன்னு ஞாபகம் இருக்கா? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ரெடியா? ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாம். எதுக்கு 4 கால் இருக்கும்? அப்புறம் 2 கை இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு ஆன்சர்? ஒரு சேர் தான். ஒரு சேர். அதுக்கு பாத்தீங்களா 4 கால்கள் இருக்கு, அதுக்கு அப்புறமா 2 கைகள் இருக்கு. ஓகே ஓகே, இப்ப அடுத்தது பாப்போம். எதுக்கு நெக் இருக்கும் ஆனா தலை இருக்காது? நெக் இருக்கும் ஆனா ஹெட் இருக்காது. அது ஒரு பாட்டில். அது ஒரு பாட்டிலே தான். அச்சச்சோ, சாரி. நீங்க தானே இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லணும். ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. இது ஒரு புது கேள்வி. இது கிட்டத்தட்ட உங்களை சிந்திக்க வைக்கிற விஷயம். உங்களுக்கு க்ளூ கொடுக்கறேன். எந்த ஃப்ரூட் வெளியே வேற கலர்லயும் உள்ள மஞ்சள் கலர்லயும் இருக்கும்? சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் கேள்வி. தெரியுதா? என்னது? சீக்கிரமா சொல்லுங்க, என்னால தாங்க முடியல. சரியா சொல்லிட்டீங்க. பைனாப்பிள். பைனாப்பிளே தான். ஏய் பைனாப்பிள், ஓடுதா? உன்னை நான் சாப்பிட போறேன். நில்லு.
ஹலோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போரஸ் மண்ணை வச்சு வீடு கட்டினானே? இந்த உலகத்துல மக்கள் வாழ்ற வீடுகளை வச்சுதான் நம்ம ஒரு அற்புதமான கேமை விளையாட போறோம். நான் இப்ப 4 விதமான பிக்சரை காட்ட போறேன். இதுல 3 பிக்சர்ல வீடு இருக்கும், ஆனா ஒண்ணுல அப்படி இருக்காது. அந்த பிக்சர்ஸை பார்த்தாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? இந்த 4 பிக்சரையும் நீங்க பார்த்துட்டீங்கல்ல. இப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பம்ப்கின் தான். பம்ப்கின் ஒரு வீடு இல்லைன்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ஒரு அபார்ட்மெண்ட் வில்லா. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இது இருக்கும். அப்புறம் இது ட்ரெடிஷ்னலான வீடு, இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்புறம் இது என்னன்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு சூம். இது ஒரு வீடு மாதிரியான டென்ட். ரஷ்யால நிறைய வீடுகள் இந்த மாதிரி இருக்கும். முக்கியமான டூர் இல்ல கேம்புக்கு போகும்போது இந்த மாதிரி போடுவாங்க. இப்ப நாங்க இதுல சில வீடுகள் காட்ட போறோம். அதுல எந்த வீடு உங்களோட வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னன்னு தெரியுமா? இதுல இருக்க 3 இப்ப நாங்க தனியா பிரிக்க போறோம். ரெடியா? 1 2 3. 3 தான். நீங்க சரியா சொன்னீங்க. 3 ஒன்னும் வீடு கிடையாது. யாரும் அங்க வாழ முடியாது. எனக்கு மியூசிக் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? மறுபடியும் டான்ஸ் ஆடுற நேரம் வந்துருச்சு. Put your hands in the air with the here and there. Turn yourself all around, now jump up, jump down. Come on and do the dazzle dance. Dazzle, dazzle, dazzle. ஓ, நான் இப்ப வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பை. எல்லாரையும் அப்புறம் பார்க்கறேன். Bye, Bobby. ஹோ லிப்ரோ, உண்மையாவே இந்த அட்வென்ச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹே, ஆனா இவங்க பாவம். தெரியாதனமா இவங்கள நான் உடைச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைங்க நடக்கும் போது வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஈஸியா எடுத்துக்கணும். சரிதானே லிப்ரோ? இப்ப நான் லீனியை சரி பண்றதுக்காக எங்க அம்மா கிட்ட போய் இந்த உண்மையை சொல்ல போறேன். அம்மாவால நிச்சயமா இது புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்னை விட அவங்களால தான் ஒன்று சரிப்படுத்த முடியும்னு தோணுது.